செங்கோட்டையன் தாவேக்காக்குள்ளேயே போனாலும் அதனுடைய நோக்கம் பின்னால் இருந்து செயல்படக்கூடியவர்களுக்கு அமித்ஷாவுக்கோ அல்லது தமிழ்நாட்டு ஆர்எஸ்எஸ்ஸுக்கோ என்ன என்பது நமக்கு தெரியலை. உள்ளபடியே அது ஒட்டுமொத்தமாக தாவேக்காவையே பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்க்கவா அல்லது தாவேக்காவுக்கு உள்ளே போய் எடப்பாடியை மேலும் டேமேஜ் பண்ணவா, அதுவும் புரியலை. ஓகே, அது உண்மையாக இருந்தால்தான். தாவேக்காவுக்கு அப்படி இருந்தால் என்ன அவசியம்? செங்கோட்டையனை சேர்த்தே ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை. நமக்கு ஜெயலலிதாவுக்கு எப்படி பயணத்திற்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரோ செங்கோட்டையன், அதே போல் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்க ஆள் வேணும் விஜய்க்கு பயணத்துக்கு, பரப்புரை பயணத்துக்கு என்ற ஏக்கத்தில் இருக்கிறார்கள் தாவேக்கா தலைமை. அதனால் செங்கோட்டையனை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்வதற்கான நியாயங்களும் தெரியலை. ஓகே, இல்லையா? செங்கோட்டையனுக்கு பயங்கர செல்வாக்கு இருக்கிறது அந்த வட்டாரத்தில், குறைந்தபட்சம் கோபிச்செட்டி வட்டாரத்தில், அதனால் அவர் வர வேண்டும் என்ற நினைப்புக்கான ஆதாரங்களும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் தேடினார்கள், லென்ஸ் வச்சு தேடினாலும் கிடையாது. அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே செங்கோட்டையர்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? அது ஊரறிந்த செய்தி. அது என்ன சார் சொல்றீங்க? ரொம்ப பழைய செய்தி. அப்புறம் எப்படி சார் வந்து இத்தனை வருஷமா எம்எல்ஏவா இருக்க முடியும் அவரால்? எம்எல்ஏயா இருந்த அளவுக்கு அதிமுக என்ற பெயர் ஜீல். ஓகே, இரட்டை இலைக்கான மரியாதைங்கிறீங்க. மரியாதை. ஓகே, இரட்டை இலை இல்லாமல் செங்கோட்டையனுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்ல வரீங்க அப்படின்னா? அதாவது கொங்கு வேளாளர் சமூகம் வந்து இப்பொழுது அவர்கள் சரியோ தப்போ ப்ரமோட் பண்ணுவது யாரை என்பது மட்டும்தான். எடப்பாடியாரை, அவ்வளோதான். இது நாட்டுக்கு தெரிஞ்சு. ஆமாம், அப்போ செங்கோட்டையனை அல்லன்னு அர்த்தம். ஓகே, அதாவது கொங்கு சமுதாயம் முழுக்க வந்து எடப்பாடியார் பின்னாடி இருக்காங்க, செங்கோட்டையனை கைவிட்டாங்க. இன்னொரு என்ன பத்திரிகையாளர் என்ற பெயரில் அறிமுகமானவரை கொண்டு வந்து என்ன அவர் மூலமாக முடியுமா என்று நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் முதல்வர். ஓகே, இப்படிப்பட்ட சூழலில் என்ன எதுவும் கொஞ்சம் கூட அசையலையே. அண்ணாமலை மூலமாக எடுத்த எதிர்பார்ப்பும் கூட எடப்பாடியாரை செதுக்குவான் என்று எதிர்பார்த்தோமே, இல்லையே என்று நினைக்கக்கூடிய நிலைமை திமுக. அண்ணாமலை சரண்டர் சார். யார்கிட்ட சரண்டரு? எடப்பாடி கிட்ட. எடப்பாடியை முதல்வராக்க வேண்டும், அது நம்முடைய கடமைன்னு சொல்லிட்டாரு. சொல்ல சொன்னாரு, சொன்னேன். சரி, அமித்ஷா சொல்ல சொன்னார், சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் அவர் ஓபிஎஸ் உடனோ அல்லது செங்கோட்டையனுடனோ டிடிவி தினகரனுடனோ என்ன ஒரு ஊடாடல் வைத்து கொண்டிருக்கிறார் என்பதும் ஒரு அறிந்த செய்தி. சார், அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா செங்கோட்டையன் கதை முடிந்தது நாம் எடுத்துக்கலாமா சார்? எப்போ தொடங்கிச்சு? எம்ஜிஆர் காலத்தில் சார். எப்போ முடிஞ்சிச்சு? உண்மையில் அது அம்மா காலத்துலன்னு சொல்லலாம். அப்புறம் எதுக்கு மறுபடியும் முடிஞ்சதுங்கிறீங்க?